ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜபத்துக்கு ஃபஸ்ட்டு சேஞ்ச் எங்கே நடக்கும், ஜபத்துக்கு பதில் வந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உனக்குள்ள ஒரு சமாதானம் வரும். அதுதான் பதில். இன்னும் பதட்டப்பட்டு கவலைப்பட்டு இன்னும் புலம்பி உனக்குள்ள சமாதானம் வந்துருச்சுன்னா அந்த ஏரியா விட்டுரு, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு அர்த்தம். உனக்குள்ள புத்தி கெட்டாத சமாதானம் வந்துருச்சுனாலே சூழ்நிலை கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அன்னாலே இத்தனை நாள் நீ உன் புருஷன்கிட்ட போராடி பார்த்த, சாப்பிடாம பட்னி இருந்து பார்த்த, தனித்திருந்து பார்த்த, சண்டை போட்டு பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போ இருதயத்தை ஊற்றிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை உனக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு பாரு, உடனே உனக்கு நீ கற்பந்தரித்து பிள்ளை பெறுகிறா. ஒரு சாமுவேலை பெற்றெடுக்கிறியே, நீ சுயபலத்தில் போராடி சூழ்நிலை மாறணும்னு காத்துட்ருக்க. கர்த்தர் சூழ்நிலையெல்லாம் இப்படின்றக்குள்ள நான் மாற்றிடுவேன். மாற வேண்டியதை உன் மனசு தான். உன் மனசில் சமாதானம். உன்னுடைய சந்தோஷம் நிறைவானால் அற்புதங்கள் பிறக்கும். சந்தோஷம் நிறைவானால் அதிசயங்கள் பிறக்கும். சந்தோஷம் நிறைவானால் மாறாதவைகள் மாறும். சந்தோஷம் நிறைவானால் இதுவரை பார்த்திராதவைகளை நீ பார்ப்பாய். ஜபத்தில் கர்த்தர் எங்கே நமக்கு டீல் பண்ண விரும்புகிறார்னா, எவ்ரிதிங் பிகின்ஸ் ஃப்ரம் த இன்சைட். உள்ளேருந்து நடக்குது. நிறையா உங்களுடைய ப்ரேயரில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மனசை எதெல்லாம் பாதிக்குதோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு சிக்னல் மாதிரி பார்க்கணும். திடீர்னு நல்லா இருக்கீங்க, திடீர்னு மனசு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ப்ரேயரை கன்வெர்ட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வரும். Something happens when you pray. அதுவும் எப்படி ப்ரேயர் பண்ணுறோன்னா, நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாவி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது திறக்காத கதவுகள் எனக்காக திறக்கிறது. இதுவரை என்னுடைய முயற்சியில் நடக்காததெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது நடக்கிறது. த நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். எங்கன்னா வானத்தின் கீழே பூமியின் மேலே இந்த நாமத்தை பயன்படுத்தி நீ எந்த டோரை வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஆண்டவர் ஃபுல் அதிகாரத்தை கொடுக்குறார். அந்த நாளிலே என் நாமத்தினால கேட்டுக்கொள்வீர்கள், கேட்பதை எல்லாம் அவர் தருவார். ஸோ இந்த 2 வசனத்தில் நிறையா தவறான நம்பிக்கைகள் உடஞ்சிருக்குது. ஒன்று, இது வரைக்கும் என்னுடைய தகுதியை சார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நியூ கவர்னன்ட்டில் புதிய உடன்படிக்கையில் என் நாமத்தை யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணு, யூஸ் மை நேம் அப்படின்றார். இது வரைக்கும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால்னு நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். இப்போ சொல்கிறாரு, கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் கொடுப்பார். நீ என்ன வேணால் கேட்கலாம், ப்ரேயரில் என்ன வேணால் கேட்கலாம். நிறையா விஷயங்களை நான் பர்சனலாக மினிஸ்ட்ரியில், ஃபேமிலியில், ஃபினான்ஸில் நிறைய விஷயங்களை ஜபத்தினால் பெற்றிருக்கிறேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக்காதீங்க. ஆவிக்குரியதை மாத்திரம் தான் கேட்கணும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னால ஆசீர்வதிச்சிட்டாருன்னு போட்டிருக்கு. எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய கொடுத்தது போய் எதுக்கு மறுபடியும் கேட்பீங்க? இப்போ உங்களுக்கு தேவை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைக்கு தான் நீங்கள் கேட்கணும். ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை ட்ரிகர் பண்ணி நீங்கள் வெளியே எடுக்கணும். அனல் மூட்டி எழுப்ப தான் சொன்னார், வெளியே இல்லை வாங்கிக்கோன்னு சொல்லலை. உனக்கு கொடுக்கப்பட்டதை அனல் மூட்டி எழுப்புன்ட்டார். இப்போ கேட்க சொல்கிறதுல என்ன தெரியுமா, உன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கேளு. உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய உறவு, உன்னுடைய வீடு, உனக்கு ஒரு வாகனம் வேணுமா கேளு, வாகனத்தை கேளு. பொருளாதார தேவை சந்திக்கப்படணுமா, ஆண்டவர்கிட்ட கேளு. வீட்டில் இந்த பொருள் இல்லை, இது வாங்க காசு இல்லை, ஜெபம் பண்ணு, நீ கேளு. உன்னை சந்தோஷப்படுத்துறதான் என் வேலைன்றார். ஜபத்தில் நீ கேளு, உன் சந்தோஷம் நிறைவேற நீ அதை பெற்றுக்கொள்வாய். யூ வில் ரிசீவ், யூ வில் நாட் பை, யூ வில் ரிசீவ் when you pray. When you pray it is God's bill. நீ ஜபம் பண்ணிட்டேன்னா அது கர்த்தர் பில்லுப்பா, நீ பெற்றுக்கொள்வ, நீ வாங்க மாட்ட, அவர் உனக்கு தருவார், நீ பெறுவாய் என்று சொல்லுகிறார். Through prayer I am going to receive my blessing. ஆமென்.